வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அதிகளவான ஆயுதங்களை களமிறக்கி வரும் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான விருந்துபசாரங்களை அதிகரித்த பலஸ்தீனிய போராளிகள் 6 இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய உடல்களை பெற்றுக்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினால் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஆண்டனி பிளிங்கனும் தொடரும் நாடகங்களும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் ஆயுத கிடங்குகளை குறிவைத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்க தேர்தல் பிரச்சாரங்களில் ஈரானிய தரப்பினர் தலையிட்டு வருவதாக அமெரிக்க நிர்வாகிகள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரச்சாரங்களுக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்பே ஊடக சந்திப்பின் போது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் ஈரானினுடைய ஹேக்கர்ஸ் குழுக்கள் தலையிட்டு மிகப்பெரிய சேதத்தினை ஏற்படுத்தி இருப்பதாக தற்போது FBI அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். இவை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்கள் சம்பந்தப்பட்டிருப்பதனை FBI அதிகாரிகள் உறுதி செய்துள்ளார்கள். அதேபோன்று கமலா ஹாரிஸினுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலும் விளைவுகளை ஏற்படுத்துவதற்காகவும் சேதத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதை கண்டறிந்திருப்பதாகவும் அமெரிக்காவின் FBI அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். மேலும் ஈரானின் மேம்பட்ட இணையதள திறன்கள் தொடர்பாக FBI அதிகாரிகள் கவலை கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து இன்றைய தினம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்றும் வெளியாகி இருந்தது. 2015ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையில் போரானது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்காவுடைய கூட்டுப்படைகளுடன் சவுதி அரேபிய அரசானது யமனுக்கு எதிரான போரை 2015ஆம் ஆண்டு ஆரம்பித்திருந்தது. இதன்போது யமனுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியாவுடைய மன்னர் கையொப்பமிட்டிருந்தார். இவ்வாறு சவுதி அரேபிய மன்னர் கையொப்பமிட்டதற்கு பிறகு அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து யமன் மீது தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். தற்போது சவுதி அரேபிய மன்னருடைய இந்த கையொப்பம் தொடர்பாகவே சில ரகசியங்கள் வெளியாகியுள்ளன. 2015ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சராக பட்டத்தில் இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களே இருந்துள்ளார். இதன்போது யமனுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பிக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் சவுதி அரேபிய மன்னருடைய கையொப்பத்தினை பட்டத்து இளவரசரான முகமது பின் சல்மான் இட்டிருப்பதாகவும் மன்னருடைய போலியான கையொப்பத்திற்கு அமைவாகத்தான் யமனுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சவுதி அரேபியாவுடைய முன்னாள் உளவுத்துறை தலைவர் சாத் அல் ஜபரி அவர்கள் நேர்காணல் ஒன்றின் போது குறிப்பிட்டுள்ளார். BBC ஊடகத்திற்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது சாத் அல் ஜபரி அவர்கள் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து தற்போது இந்த செய்தியானது பேசுபொருளாக மாறியுள்ளது. அத்தோடு சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையிலான யுத்தம் தொடர்பாக தனியான காணொளிகளை பதிவிடுமாறு பல நண்பர்கள் கோரிக்கை விடுத்திருந்தீர்கள். இருப்பினும் நேரம் இடம் கொடுக்காமையின் காரணமாக என்னால் அந்த காணொளிகளை பதிவிட முடியவில்லை. ஆனால் கட்டாயம் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையிலான யுத்தம் தொடர்பான தனியான காணொளிகளை எதிர்காலத்தில் பதிவிடுகின்றேன். அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் கொல்லப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தேன். இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிப்பாய் 45 வயதுடைய கட்டளை தளபதி என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய குறித்த ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மூத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளை தளபதி ஒருவர் அளிக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் குறித்த ட்ரோன் தாக்குதலில் இன்னும் 3க்கும் அதிகமான சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் லெபனானினுடைய கிழக்கு பிரதேசமான பால்பெக் பிரதேசத்தினை இலக்கு வைத்து 4க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. லெபனான் எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய பால்பெக் பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய ஏவுகணை களஞ்சியசாலையை இலக்கு வைத்துதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் இந்த வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக வெளியான காணொளிகளில் இவை உறுதி செய்யப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலுக்கு பிறகு குறித்த களஞ்சியசாலையிலே இருக்கக்கூடிய ஏவுகணைகள் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளும் காண்பிக்கப்பட்டிருந்தன. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்த வான்வழி தாக்குதலானது ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்துடைய சிறிய களஞ்சியசாலையை இலக்கு வைத்துதான் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் லெபனான் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். வழமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் ஆயுத களஞ்சியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாக கூறி பொதுமக்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஆனால் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல் ஆயுத கிடங்கை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த தாக்குதலை ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதலாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல் என்பது முன்னெச்சரிக்கைக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய வான்வழி தாக்குதலாகும். கடந்த வாரத்திலிருந்தே லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு எதிராக ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் அழுத்தங்களை வழங்கி வந்தார்கள். இதற்கமைவாகவே தற்போது லெபனானுக்கு எதிராக இந்த ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
மேலும் இந்த தாக்குதல்கள் விரிவாக்க தாக்குதலாகவே கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் அனைவரும் ஒன்றிணைந்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். வடக்கு முனைக்கு தயார்படுத்தும் நாள் என்கின்ற தலைப்பிலேயே இந்த கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கலந்துரையாடலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அனைத்து தளபதிகளும் முக்கியமான புள்ளிகளும் கலந்து கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் இந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு அமைவாகத்தான் லெபனான் மீது பிரியம்டிவ் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் லெபனானுக்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதல் தொடர்பாக சேனல் 14 ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இங்கு ஒப்பந்தத்திற்காக மாத்திரம் வரவில்லை, லெபனானுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் பிரியம்டிவ் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான உத்தரவுடன் தான் வந்துள்ளார் என்றும் சேனல் 14 ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானுக்கு எதிரான முன்கூட்டிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினை அமெரிக்க அரசாங்கம் நெட்டன்யாஹுவுக்கு வழங்கிவிட்டது. இதன் விளைவாகத்தான் நேற்றிரவு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலத்தொடர்களையும் முழுமையாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே வடக்கு பிரதேசத்திலிருந்து 2.5 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்தொடர்கள் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். இப்படியான நிலைமையில் தான் எஞ்சிருக்கக்கூடிய நிலத்தொடர்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு பிறகு ஹிஸ்புல்லா ராணுவத்தின் விரிவாக்க தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்கின்ற காரணத்தினால் தான் இந்த எச்சரிக்கை செய்திகள் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இன்று காலையிலேயே கோலன் குன்று பிரதேசத்தினை இலக்கு வைத்து 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் மிகப்பெரிய தீப்பரவல் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலை தொடர்ந்து கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 210வது படை முகாமை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த படை முகாமினுடைய ஆயுத களஞ்சிய சாலையை இலக்கு வைத்து தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த புர்கான் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்திருப்பதாகவும் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே பதற்ற நிலைமை அதிகரித்ததில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தாக்குதலினால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அழிவுகளையும் முழுமையாக தணிக்கை செய்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். நெட்டன்யாஹுவுக்கு சாதகமான முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்துவிட்டு அந்த முன்மொழிவுக்கு நெட்டன்யாஹுவை சம்மதிக்க வைப்பதற்கான அழுத்தங்களை வழங்குவது போன்று நாடகங்களை மேற்கொள்வதற்காகவே ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்திருந்தார். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதன் தொடர்ச்சியாக தற்போது ஆண்டனி பிளிங்கன் இந்த நாடகத்தினுடைய முடிவையும் வெளியிட்டுள்ளார். இதற்கமைவாக நேற்றிரவு ஊடக சந்திப்பிலே ஆண்டனி பிளிங்கன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே பதற்ற நிலைமையினை குறைப்பதற்காகவும் பிராந்தியத்தினுடைய விரிவாக்கத்தினை தடுத்து நிறுத்துவதற்காகவும் நாங்கள் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம். இதன் அடிப்படையில் காசா பகுதியில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவுக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சம்மதம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய முன்மொழிவுக்கு நெட்டன்யாஹு தன்னுடைய முழுமையான சம்மதத்தினை வழங்கியுள்ளார். இந்த புதிய திட்டத்தின் மூலமாக கருத்து வேறுபாடுகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும் நெட்டன்யாஹு தன்னிடம் உறுதி அளித்துள்ளார். எனவே தற்போது நெட்டன்யாஹு இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் ஹமாஸ் தரப்பினர் தான் இன்னும் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவசரமாக ஹமாஸ் தரப்பினர் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் காசா இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான எல்லா விதமான நிவாரண உதவிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு நாங்கள் பிராந்தியத்திலே இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானுடைய தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான எல்லா விதமான ஆயத்தங்களையும் நாங்கள் முழுமையாக மேற்கொண்டு விட்டோம். பிராந்தியத்திலே இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என்றும் ஆண்டனி பிளிங்கன் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே ஆண்டனி பிளிங்கனுடைய இந்த கருத்துக்கள் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் நாடகத்தினை முழுமையாக பிரதிபலிக்கின்றது. கடந்த மே மாதம் பைடனினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவையும் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் ஹமாஸ் தரப்பினர் வரவேற்றிருந்தார்கள். மேலும் இதன் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாகவே ஜூலை 2ஆம் தேதி ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் தான் ஹமாஸினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நெட்டன்யாஹுவுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய முன்மொழிவு ஒன்றினை அமெரிக்க ஆக்கிரமிப்பு முன்வைத்துவிட்டு ஹமாஸ் தரப்பினர் இன்னும் சம்மதிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருப்பது அமெரிக்க ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சியினை தெளிவாக புலப்படுத்துகின்றது. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாடகத்தினை உறுதிப்படுத்தும் முகமாக இன்னும் ஒரு சம்பவம் ஒன்றும் நடைபெற்றுள்ளது. அதாவது நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் எகிப்திற்கு விஜயம் செய்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார்கள். ரஃபாயினுடைய பிலடெல்பியா எல்லை தொடர்பாகவே எகிப்திய தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது ஹமாஸினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் ரஃபா எல்லை பிரதேசமான பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை எகிப்திய தரப்பினர் முன்வைத்துள்ளார்கள். ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இதற்கு முழுமையாக உடன்படவில்லை. பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற முடியாது என்றும் சிறிய படைகளை மாத்திரம் நிலைநிறுத்தப் போவதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினர் எகிப்திய தரப்பினரிடம் அறிவித்துள்ளார்கள். மேலும்
மேலும் இதற்கு எகிப்திய தரப்பினர் உடன்படவில்லை என்றும் வெளிப்படையாக கூறிவிட்டார்கள். எனவே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் எகிப்திலேயே தோல்வியடைந்து விட்டன. ஆனால் ஆண்டனி பிளிங்கன் நெட்டன்யாஹூ சம்மதித்து விட்டார் என ஒரு போலியான நாடகத்தினை வெளிப்படுத்தி இருந்தார். அத்தோடு இன்றைய தினம் ஆண்டனி பிளிங்கன் எகிப்திற்கு விஜயம் செய்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஹமாஸினுடைய அரசியல் குழு உறுப்பினர் தாஹா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆண்டனி பிளிங்கனின் அறிக்கைகள் ஆக்கிரமிப்புக்கான சார்புகளின் ஒரு பகுதியாகும் மற்றும் இந்த அறிக்கைகள் ஆக்கிரமிப்பின் குற்றங்களுக்கு மறைப்பை வழங்குகின்றன. அத்தோடு பிளிங்கனுடைய இந்த அறிக்கைகள் உண்மைக்கு புறம்பானவை. ஜூலை 2ஆம் தேதி முன்வைக்கப்பட்ட ஒப்பந்தத்தினை ஹமாஸ் தரப்பினர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நெட்டன்யாஹூ தான் அந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நிராகரித்திருந்தார். தற்போது எங்களுடைய நிபந்தனைகளுக்கு உட்படாத புதிய ஒப்பந்தத்தினை முன்வைத்துள்ளார்கள். ஒரு விரிவான போர் நிறுத்தத்தை உறுதி செய்யாத எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாங்கள் பெற்றுக்கொண்ட முன்னைய முன்மொழிவுகளில் விரிவான போர் நிறுத்தம் மற்றும் ஆக்கிரமிப்பு, காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுதல் போன்றவற்றிற்கு உடன்பாடுகள் எட்டப்பட்டிருந்தன. ஆனால் தற்போதைய முன்மொழிவு இவை அனைத்தையும் நிராகரித்து விட்டன என்றும் தாஹிர் அவர்கள் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒவ்வொரு நாளும் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்து வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விரிவான போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் எதிர்ப்பினை முறியடிக்க முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்துவதற்காக நாங்கள் உச்சக்கட்ட தீவிரத்திற்கும் செல்வோம் என்றும் ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே காசாவின் யுத்தகலத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை விட அதிகளவான வலிமிகுந்த இழப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஹமாஸ் தரப்பினர் தயாராகிவிட்டார்கள். இந்த இழப்புகள் மூலமாகவும் இந்த வலியினை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை அடிப்பணிய செய்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டார்கள். டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் டெல் அவீவ் பிரதேசத்தினுடைய பாதுகாப்பினை பலப்படுத்தியுள்ளது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருந்த 4 படைப்பிரிவுகளில் 2 படைப்பிரிவுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் தற்போது டெல் அவீவ் பிரதேசம் முழுவதும் களமிறக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு ஸ்லோகம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். நாங்கள் டெல் அவீவ் பிரதேசத்திற்கு வருகின்றோம், நீங்கள் தயாராக இருங்கள் என்றும் அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஸ்லோகம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் உச்ச பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது. டெல் அவீவ் பிரதேசத்தில் எல்லா விதமான பாதுகாப்பு நிலைப்பாடுகளையும் அதிகப்படுத்தியுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஷின்பெட் உளவு பிரிவானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. டெல் அவீவ் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகளுக்கும் வெடிப்பொருட்களுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிறைய தொடர்புகள் இருப்பதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த வாரங்களில் ஈரானிய தரப்பினர் ஜோர்டான் எல்லையின் மூலமாக அதிகளவான வெடிப்பொருட்களையும் ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே களமிறக்கி இருப்பதாகவும் இவை தொடர்பான எல்லா விதமான உளவு தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் ஷின்பெட் உளவு பிரிவானது அறிவித்துள்ளது. அதாவது ஹமாஸினுடைய புதிய தலைவராக யஹ்யா சின்வர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தாக்குதலுடைய வீரியம் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் உச்சக்கட்ட தாக்குதல் முறைகளையும் பயன்படுத்துவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் தான் கடந்த 3 வாரமாக ஈரானிய தரப்பினர் ஜோர்டான் எல்லையின் மூலமாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்குள்ளே அதிகளவான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் அனுப்பி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதாவது வெஸ்ட் பேங்கினுடைய ரமல்லா பிரதேசத்திலிருந்து ஜெரிகோ பிரதேசத்தினூடாக ஜோர்டான் எல்லையினை சில பாதைகள் அடைகின்றன. அது மட்டுமல்லாமல் ஜோர்டான் வாலே பிரதேசத்தினூடாகவும் வெஸ்ட் பேங்கினுடைய எல்லைகள் சம்பந்தப்படுகின்றன. எனவே இந்த ஜோர்டான் வாலே மற்றும் ஜெரிகோ பிரதேசங்களின் ஊடாகத்தான் அதிகளவான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் ஷின்பெட் உளவு பிரிவானது அறிவித்துள்ளது. எனவே இது எவ்வாறு இருப்பினும் கடந்த 3 வாரத்திற்குள் அதிகளவான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வெடிப்பொருட்களையும் ஈரானிய தரப்பினர் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்குள்ளே நகர்த்தியுள்ளார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய இந்த தகவல்களில் இருந்து யஹ்யா சின்வர் அவர்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விரிவாக்கம் ஒன்றினை ஆரம்பிக்க போகின்றார் என்பது புலப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் யஹ்யா சின்வர் அவர்கள் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றார். கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதையொன்றிலே 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளுடைய உடல்களை கைப்பற்றி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட 6 இஸ்ரேலிய பணைய கைதிகளும் 2 மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதலினால் கொல்லப்பட்டவர்கள் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதலினால் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளுடைய உடம்புகளை பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனையே அல்ல என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பணைய கைதிகள் உயிரோடு மீட்கப்பட வேண்டும். அவர்களுடைய இறந்த உடல்களை மீட்டெடுப்பது நெட்டன்யாஹுடைய தோல்வியை எடுத்து காட்டுவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதலின் மூலமாகவே இவர்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமானப்படையானது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த ஏவுகணைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கியிருந்த கட்டிடத்தின் மீது வீழ்ந்துள்ளது. இதனால் குறித்த பிரதேசத்திலே இருந்த 10
10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் ஒரே ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் தான் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அடுத்து காசாவின் யுத்தகலத்திலே பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய விருந்துபசாரங்களை அதிகரித்துள்ளார்கள். இதற்கமைவாக அல்-கஸ்ஸாம் படையினர் தாலல் சுல்தான் மேற்கு பிரதேசத்திலே கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் கொத்தாக அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்-கஸ்ஸாம் படையினர் தாலல் சுல்தானின் அல்-குதுஸ் பல்கலைக்கழக வளாகத்திற்கு அருகாமையில் யாசின் ஏவுகணை மூலமாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் இந்த வாகனத்திலே அளிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் வருகை தந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் அதிரடியாக களமிறங்கிய அல்-குதுஸ் படையினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் புல்டோசர் வண்டியையும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி தட்டி தூக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல்-கஸ்ஸாம் படையினர் தாலல் சுல்தானின் காதிஷியா பாடசாலை அருகாமையில் இருக்கக்கூடிய வீச்சில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 8 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு தாலல் சுல்தானின் கனடா சுற்றுப்புற வட்டாரத்தில் அல்-கஸ்ஸாம் படையினர் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஒஃபென்சிவ் தாக்குதலின் மூலமாக 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல்-அக்ஸா படையினர் தாலல் சுல்தான் பிரதேசத்திலே கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். அடுத்து உமர் அல் காசிம் படையினர் தாலல் சுல்தான் பிரதேசத்தில் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அதே போன்று முஜாஹிதீன் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து குறித்த பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 13 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 5 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 4 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. 45க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு விருந்துபசாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.